ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா புளி சாதங்க. அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. குக்கர்லேயே விசில் போட்டு புளி சாதம் செய்ய போகிறோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. இதுதாங்க அதோடைய அவுட்புட். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த நான் எப்படி செய்கிறேன்றதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. நான் ஒரு கிளாஸ் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு புளி போதும். இப்போ அது தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடணுங்க. உங்களுக்கு புளி இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு நெல்லிக்காய் அளவு ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது ரைஸு சாப்பாட்டு அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசிங்க. 1 glass எடுத்திருக்கேன். இதையும் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour, ரெண்டையும் சேமாக ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இதுவும் ஊறட்டும். புளியும் கரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ புளி சாதத்துக்கு ஒரு பொடி அரைக்கணுங்க. 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளுங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளி சாதத்துக்கு தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கடலெண்ணெய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க, அதை போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு பச்சை வேர்க்கடலை. என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை, ஸோ அதனால் நான் பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேங்க. இதே நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கடுகுங்க, தேவையான கடுகு. ரெண்டு காஞ்ச மிளகா, வேர்க்கடலையே நல்லா வறுத்தாச்சு. கருவேப்பிலை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. பெருங்காயம் போடுறேன். இது டக்குன்னு முடிஞ்சிருங்க. இப்போ நான் இந்த கப்பால் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் புளி 1 கப்பு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். மீதி 1 கப்பு தண்ணிங்க. இதை நல்லா கிளறி விடணும். இதுக்கு தேவையான உப்புங்க, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடணும். இப்போ கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த அரிசியில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கணும்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சமாக போட தேவைப்பட்டது. ஸோ அதனால் வந்து நான் இதில் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அரிசியும் போட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. இப்போ கொதி வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வைங்க. விசில் 2 வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகட்டும். நீங்கள் மேனுவலாக ரிலீஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுங்க. நம்ம பார்க்கலாம், விசில் வரட்டும். இப்போ விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் போயிட்டு எடுத்துட்டேங்க. இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய புளி சாதம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது இப்போ கஞ்சி மாதிரி லைட்டாக இருக்குது இல்லைங்களா? இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா எல்லாமே செட் ஆகி கம்ப்ளீட்டாக உதிராக வந்துடும். இப்போ கொஞ்சம் இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சரியாயிடும். சூப்பராக இருக்குங்க 1 பாட் புளி சாதம். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உதிராக வருது இப்போவே. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக இன்னும் சூப்பராக வரும். புளி சாதம் எப்போவுமே ஊற ஊற செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாதம்லாம் வடித்து அப்படி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் புளி சாதம் எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.